தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெரிய கனமழை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குடையோட இன்றைய நிலை இப்படி தான் இருக்குது. கடல் அலை இருக்க மாதிரி காற்றோட போக்கில் இருக்கக்கூடிய அந்த தூறல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூறல் மழை நேற்று மதியத்திலேருந்து தொடங்கி இப்போ வரைக்குமே ஒரே சீராக போயிட்டுருக்கு. ரொம்ப மைல்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு அளவெடுத்தது போன்ற ஒரு நீர்த்துளிகள் வானத்திலிருந்து பொழிந்துட்டுருக்கதை பார்க்க முடியுது. இதுதான் இன்றைய கொடைக்கானலோட நிலை. மேலும் அந்த மலை முகடுகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காலநிலை வானிலை நிலவுது. இது வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் பனியும் இல்லாமல் ஒரு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி பார்க்க முடியுது. இதுதான் இன்றைய காலநிலையாக இருக்குது. இதுதான் பாருங்கள். பொதுவாகவே இந்த நேரங்களில் வார நாட்களில் டூரிஸ்ட் க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அது போல தான் இருக்குது. ஆங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள், டூரிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஏரி சுற்றுச்சாலையில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக தான் இது இருக்குது. இன்றைய தூத்தல் கூடுதலாக இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கொடைக்கானலுக்கு இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த கனமழை தாக்கம் இருக்கும் அப்படின்ற வானிலை அறிவிப்பின்படி கொடைமலையில் இருக்க பள்ளிகளுக்கு மட்டும் கல்லூரிகள் கிடையாது, பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தகவலையும் இதோட சேர்த்துக்கணும். எப்பயுமே இந்த மாணவர் கண்மணிகள், இந்த மாணவர் செல்வங்கள் அந்த மழை பெஞ்சாலே ஒரு லீவ் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையாக இருக்குது. நாளை எப்படி இருக்கும்னு தெரியல. எப்போதும் போல் இந்த வணிக வளாகங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் பெரிய அளவுக்கு ஒரு மழை இல்லைனாலும் அந்த தூத்தல் ஒரு வேறு மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. சில வணிக வளாகங்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலான இடங்கள் அடைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில கடைகளில் திறந்துருக்காங்க. ஏரி சுற்றுச்சாலையை பொறுத்தளவுக்கு வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே எப்போதுமே கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். மழை பெஞ்சாலே மக்கள் போன உடனே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கும். 4 நாளைக்கு தொடர் மழைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக்கெண்டுக்குள்ளே இது கிளியர் ஆகிடும் அப்படின்றது தான் ஒரு தெளிவு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சூழ்நிலை எப்படி நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைக்கு வந்தாச்சு. நம்ம ஜென்ரல் சாக்லேட் சென்டர் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு சில வாடிக்கையாளர்களுக்காக வேண்டி கடையை திறக்கணும். வந்தாச்சு. ஸோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நண்பர்களே.